ஹாய் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியோட தமிழ் டப் இப்போ பிப்ரவரி 12ஆம் தேதி நம்ம அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகிருந்தது. நீங்க முதல் எபிசோடு ஃப்ரீயாவே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த எபிசோட பார்க்கணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் ஆகணும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியோட தமிழ் டப்போட சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு என்றதையும், முக்கியமா இந்த சீசன் 1ஓட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் இந்த சேனல்ல முதல் தடவை ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியை முதல்ல கிந்தி டப்ல போன வருஷம், அதாவது டிசம்பர் 27 அன்னைக்கு தான் நம்ம அமேசான் பிரைம்ல அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, கன்னடா என்ற லாங்குவேஜ்லையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு பிப்ரவரி 14ஆம் தேதி சீசன் 2ஓட கிந்தி டப்லையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் கழிச்சு தான் சீசன் 2ஓட கிந்தி டப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் தமிழ் டப் ஆனது 50 டேஸ் கழிச்சு தான் நம்ம அமேசான் பிரைம்ல அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நாம இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியோட தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி அதுக்கு முதலே நம்ம மார்ச் எண்ட்லயும் இந்த அனிமியோட தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம். முக்கியமா ஏப்ரல் 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்குது. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இப்போ நாம அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியோட தமிழ் டப் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்க போறோம். உண்மை சொல்ல போனா நேச்சரை விட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏனென்றா ஹிந்தி மற்றும் தெலுங்கு டப்ல ரொம்ப முக்கியத்தான் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு டப்பை விட ஹிந்தி டப்ல ஒரு படி மேல போய் ஹிந்தி டப் ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த அனிமையை ரீட் அப் பண்ண சொல்ற அளவுக்கு படம் முக்கிய பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம தமிழ் டப்ல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அது சரி, நானே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்றியா? முக்கியமா எரனோட வாய்ஸை நம்ம இதுக்கு முதல்ல தமிழ் டப்ல அனிமி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இவரோட வாய்ஸை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நீ ஹினாட்டாக்கு வருத்தப்படுறது புரியுதா? என்ன அவளுக்கு ஏற்பட்ட முடிவுதான் உனக்கும். நருட்டோவிலையுமே நம்ம நெஜி அண்ட் சாய்க்கு இவர் தான் டப் பண்ணியிருப்பார். இது மட்டும் இல்லாம முக்கியமா டீமன் ஸ்லேயர்லயுமே டான்ஜிரோக்கு இவர் தான் டப் பண்ணியிருப்பார். 2 பேர்ல யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தர் கொன்னுக்க கூடாது. ஸோ இந்த வருஷம் நீங்க நிறைய அனிமிலேயுமே தமிழ் டப்பிங்ல கேட்டிருப்பீங்க. சரி, எப்போ இந்த தமிழ் டப்ல பிரச்சனையே இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, முதல் தடவை இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியை பாக்குறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அவங்களுக்கு இது ஓகேவா தான் இருக்கு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா ஏற்கனவே இந்த அனிமே ஜப்பனீஸ்ல அல்லது இங்கிலீஷ்ல சப்டைட்டிலோட பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏனென்றா நிறைய கேரக்டருக்கு போய் செட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்னடி வாய்ஸ் இது? காதுல பூ சுத்துறீ. இருந்தாலுமே கேப்டன் லீவேயோட வாய்ஸ் கொஞ்சம் கூடவே செட் ஆகவே இல்லை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அது ஏரன் தானே. கதை முடிஞ்சது. அங்க அக்காவும் கூட வராளே. மற்றும் இந்த இடத்துல நம்ம எரனை மிகாசாவோட அக்காவுன்னுமே சொல்லியிருப்பாங்க. எவன்டா இந்த பாட்டை எழுதுனவா? இந்த கவிஞர் தான். மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு வந்து நான் அவங்க முன்னாடி பாட வரல, சொந்தமா எழுதின பாட்டு இது. மிக முக்கியமா இந்த அனிமையை நீங்க தமிழ் டப்ல பாத்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சீசன் 1 ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லயுமே ஒரு ரீவாட்ச் போட்டு பாருங்க. முக்கியமா இந்த இடத்துல எல்லாம் ரொம்பவே நல்லாவே எமோஷனல் கனெக்ட், உண்மையிலே ஒரு வெர்த்தான ஃபீலிங் தான் நமக்கு கொடுக்கும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதோட முக்கியமா அமேசான் பிரைம்ல இந்த அனிமி டைம்ஸ் என்ற பேஜ்ல போய் பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய புது புது அனிமி எல்லாமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.